வாங்க பேசலாம். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவணா விக்ரம். கண்டிப்பா விசித்ரா மேம் இருக்கணும் சார். ஃபினாலேல ஏன் கூட நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதனால கண்டிப்பா விசித்ரா மேம். கம்மியா வேலை பார்த்தது நான் தான் சார், ஒத்துக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த வாரம் ஃபுல்லா. இப்பயா இருந்த இந்த வாரம் ஃபுல்லா எல்லாரோடையும் கலகலன்னு இருந்தது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 84 அண்ட் எபிசோட் 85 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல கமல் சார் என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நேத்து ரவீனாவுடைய அம்மா உள்ள வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா கிட்ட கேட்க, அதுக்கு ரவீனா வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமான சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு, பட் மணிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு போல இருக்கு, மனுஷன் தெரிச்சு வெளியெல்லாம் ஓடிட்டாரே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாய்ச்சி விட்டாப்ல. இவரு மணி முகத்தையும் பார்த்தேன், என்ன சார் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காருன்னு, இல்ல ஒரு கரெக்ஷன் தாய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. நேத்து பேசுறதுக்கே டாபிக் பெருசா இல்ல, அப்ப இன்னைக்கு பேசுறதுக்கு சுத்தமா டாபிக் இருக்காதுன்றத நீங்களே புரிஞ்சுக்கணும். சோ அதனால ஒரு சில டாபிக்லாம் எடுத்து வந்திருக்கேன். அந்த டாபிக்கை வச்சு தான் இன்னைக்கு நம்ம எப்படியும் ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக்கா ஒரு பயங்கரமான டாபிக் கொண்டு வந்தாப்ல. அதாவது உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரியான டாபிக்கா இருக்கு சார், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா இதுதான் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் தினேஷ் இருந்துச்சு என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ல கூட அந்த கெட்டப்புக்காக நான் நிறைய மெனக்கெடல் வந்து பண்ணுவேன். சோ அது வந்து நீங்களே ஒரு இடத்துல வந்து பாராட்டவும் செஞ்சிருக்கீங்க. சோ அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னா எந்த மாதிரி கெட்டப் கொடுத்தாலுமே அதுக்கு மெனக்கெட்டு நல்லாவே நான் வந்து பண்ணி கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் அவருடைய ஆக்டிங் கரியருக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணாப்ல. அது ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டருக்காக மெனக்கெடுவாரு இவரு. எத்தனையோ கெட்டப் போட்ட நீங்க என்னை பாராட்டினது அந்த கெட்டப்புக்காக ஒரு சில இது சொன்னது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய கிரெடிட் அண்ட் அவார்டு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த விக்ரம் வந்து எனக்கு ஆக்டிங் தான் சார், சினிமா தான் சார் என்னோட உயிர். பட் நான் வந்து சொல்லுவேன், சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. அதாவது உங்க இடம் இருக்குல்ல சார், அந்த இடத்துக்கு மேல போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதுல தப்பே கிடையாது, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரும் பயங்கரமா என்கரேஜ் பண்ணாப்ல. சொன்ன இதா இருக்கும் சார், உங்களை நாங்க உங்களை பாக்குறேன்ல சார், அந்த விஷயத்தை தாண்டணும்னு எனக்கு ஒரு அவ்வளவுதான். அதெல்லாம் வைக்கமே படாதீங்க, நீங்க சொல்லலைன்னா வேற யாரு சொல்லுவாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அண்ட் அடுத்ததா மணி வந்து நான் உங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணணும் சார், அதான் சார் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் வந்து பேன் இந்தியா கொரியோகிராஃபரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு புதுசா ஒரு ஆசை வந்திருக்கு சார், அது வந்து ஆக்டிங். சோ ஆக்டிங்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கனால வெளியே போய் எனக்கு ஆக்டிங்ல சான்ஸ் கிடைச்சா நான் ஆக்டிங்கும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சார் நான் வெக்கப்படல சார், உங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை சார். அப்படியே என்னோட பெரிய ஆசையா தான் சார். உடைச்சிட்டீங்க சார், உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் சார். நினைச்சு நீ அவசரப்படாத, எல்லாம் நல்லபடியா. அண்ட் அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்ல என்னுடைய பேர் வரணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். அண்ட் நான் வந்து நல்லா பாட்டு பாடுவேன் சார், அதனால நான் வெளியே போய் ஒரு பிளேபேக் சிங்கராவும் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு சார்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பதிவு பண்ணாங்க. தமிழ் சினிமால வந்து தமிழ் பெண்கள் நிறைய பேர் நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, அவங்களோட வரிசையில நானும் இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை சார். நான் ஓரளவுக்கு பாடுவேன், பிளேபேக் சிங்கிங்கும் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை சார். நியாயமான ஆசை தானக்கா. அண்ட் அடுத்த விஷ்ணு இருந்துச்சு, இந்த 12 வருஷமா பலவிதமான சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து சினிமாக்கு போகணும்ன்றதான் என்னுடைய கோலே. முக்கியமா உங்க கூட சேர்ந்து ஒரு சீனாச்சு நடிச்சிடணும் சார். இந்த மாயாக்கெல்லாம் உங்க கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதையே அப்படி சொல்றீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படியே. உடனே மாயா கொடுத்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் மாயா என் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க, மாயா கூட நான் சேர்ந்து நடிச்சேன்னு நீங்க சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் நானே அப்படிதான் நினைச்சேன், கமல் சார் அப்படிதான் சொல்ல போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, என்ன எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் நானே சிவாஜி சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அப்பதான் தெரிஞ்சு, ஓ இதான் நீங்க அப்படி சொல்ல வந்தீங்களா, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா தேவைப்பட்டா நானே உங்களை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து முடிச்சு விட்டாப்ல சார். ஆனா உங்க கூட ஒரு சீன் வாழ்க்கையில கிடைச்சதுன்னா அது ஒரு, ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு மாயா உங்களுக்கு. ஒண்ணு கிளியரா சொல்லுவேன், விஷ்ணு நம்ம படத்துல போடவே கூடாதுங்கிற ஒரு வைராகியம்லாம் எனக்கு கிடையாது. விஷ்ணுக்கு தேவை வரும்போது நானே கூப்பிடுவேன். விஷ்ணு
சார் தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அடுத்தா விஜய் இருந்துச்சு, நான் பாக்ஸிங் வந்து கத்துருக்கேன் சார். அண்ட் பாக்ஸிங்கை வச்சு சில ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட்ல நானே நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையும் படுறேன். ஸோ நான் வெளியே வந்த உடனே ராஜ்கமல் ப்ரொடக்ஷனை வந்து பாக்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கமல் சார்ட்டே சொல்லிட்டாப்ல. அப்படியே அப்பா சரி வாப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாருமே கமல் சார் கிட்டே வாய்ப்பு கேட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு பாக்ஸிங் படம் பண்ணணும்னா நான் ஒரு 2 years பாக்ஸிங் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் சார் எனக்குன்னு. நான் வெளியில வந்தோடனே கன்ஃபார்மா ஐம் கோனா கம் டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். கண்டிப்பா வாங்க. என்னிலும் சிறந்த நடிகன் வர வேண்டும், என்னை விட சிறந்த தயாரிப்பாளர் வர வேண்டும். அடுத்த பூர்ணிமா வந்து நான் வெளியே டிஜிட்டல்ல தான் கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ஓகே டிஜிட்டல்ல விட்டுட்டு சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஏன்னா மறுபடியும் தூக்கி டிஜிட்டல்லே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போகும்போது அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். நான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கான்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம் அதை பேஸ் பண்ணி லைவ் காஸ்டிங் நடக்க ஆரம்பிச்சது சார். அதை பிரேக் பண்றதுக்கு என்ன யோசிச்சீங்களா? யோசிச்சிருக்கேன் சார். அண்ட் அடுத்த விசித்ரா மேமும் கிட்டத்தட்ட வந்து பூர்ணிமா சொன்னாங்க இல்லையா அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. நான் வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள போயிட்டு லாக் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தா மறுபடியும் என்ன தூக்கி அதே கேட்டகரிக்குள்ள தான் போடுறாங்க. ஸோ என்ன ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சிருக்காங்க, நான் வந்து அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் நிறைய நாள் வந்து மேக்கப் போடாமே சுத்தி இருக்கேன். ஏன்னா என்னுடைய யதார்த்தமான ஃபேஸை வந்து டேரக்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது கூட ஓகே. பட் நான் வந்து மேக்கப் போடாமையே அழுதுருக்கேன். அதுவும் எதுக்காக அப்படின்னா வெளியே அதுக்காக பார்க்கணுங்கிறதுக்காக சொன்னாங்களா. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னடா இது. அப்போ இந்த மேக்கப் போடாம நீங்க இந்த வீட்டுக்குள்ள அழுது எல்லாமே ஒரு ஆக்டிங்கா, அந்த ஆக்டிங்கை வெளியே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக வேணும்னே பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல நான் மேக்கப் இல்லாமலே சுத்தி இருக்கேன். ஒரு இமோஷனலா பேசுறதோ நான் அழறதோ அப்ப கூட கேட்பாங்க ஏன் நீங்க சில சமயம் நீங்க வந்து பாப்பாங்க பாக்கும்போது let them see even I cry. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. ஆமாம் கோபால். அண்ட் அடுத்த ரவினா இருந்துச்சு, எனக்கு வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கமல் சார் சொல்லிட்டாப்ல. அதாவது உனக்கு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா பத்தாதுமா, அதுக்கான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு வரணும். பயிற்சி இல்லாம ஆசையோட வந்தீங்கன்னா சத்தியமா டோர் வந்து ஓபன் ஆகாது அப்படிங்கறது ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாப்ல. போட்டோ ஷூட் மட்டுமே வேலைக்கு ஆகாது, அதற்கான டேலண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கறது சொன்னாப்ல. அது ரொம்ப கரெக்டா தான் இருந்துச்சு. வித்தியாசமான வேடங்கள் போட்டுக்கணும் அப்படின்றது ஆசை சார், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு இருக்கு சார். ஆசைகளோட வந்தா மட்டும் நாங்க பயன்படுத்திக்க முடியாது, பயிற்சியோட வரணும். போட்டோ ஷூட் will not do. அண்ட் கமல் சார் எல்லாரையும் கூப்பிடும்போது டைரக்டா அவங்கள பார்த்து தான் கூப்பிட்டு இருந்தாப்ல. பட் திடீர்னு மாயாவை கூப்பிடும்போது மட்டும் ஆடியன்ஸை பார்த்து மாயா அப்படின்னாப்ல. எதுக்கு இவர் ஆடியன்ஸை பார்த்து கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு கைத்தட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. மாயா எந்திரிச்ச உடனே அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு. என்னடா இது திடீர்னு காமெடி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மாயா. அண்ட் மாயா என்ன சொன்னாங்க அப்படின்னா காமெடி ஜெனர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சார், காமெடி ஜெனர்ல ஒரு படம் பண்ணணும்ன்றது ரொம்ப ஆசை, அதுக்கான ஸ்கிரிப்டை நான் எழுதி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கொடுத்துட்டும் வந்திருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போமா, 100 நாள் எப்படி வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் வருவேன், இந்த 100 நாள் கேப்ல நான் அந்த ஸ்கிரிப்டையே படிச்சு முடிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். சொன்ன உடனே கமல் சார் சொல்றாப்ல அப்படியா ஓகே கண்டிப்பா லோகேஷ் கனகராஜும் பண்ணக்கூடிய ஆள் தான், ஸோ உங்க ஸ்கிரிப்டை வந்து அப்ரூவ் பண்ணி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமா சொன்னாப்ல. அண்ட் ஃபைனலா மாயா ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. அதாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸை வச்சுமே நான் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது இதை வந்து உண்மையாவே மனசார தான் சொல்றாங்களா இல்ல ஏதோ பேசணுமேனு பேசுறாங்களான்றது சத்தியமா தெரியல. பட் அதுக்கு வந்து கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான காசு தேவையான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது, சில லட்சங்களை வச்சு உங்களால கண்டிப்பா ஒரு படத்தை வந்து பண்ண முடியும், அதுக்கு நீங்க எல்லாருமே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்ல. இதை வந்து மாயா சும்மா சொன்னாங்களா உண்மையா சொன்னாங்களான்றது தெரியல. பட் ஒருவேளை இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஒரு சீசன்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மக்களும் போய் பார்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குமோன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு கதை இன்னொரு கதை எழுதி இவங்க எல்லாரையும் வச்சு அந்த படத்துல அவங்களை நடிக்க வச்சு நான் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு சார். நான் இவங்க எல்லாருமே கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறாத. அண்ட் ஃபைனலா நிக்சன் வந்து சார் நான் இதுதான் அதுதான் இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஃபிக்ஸ் எல்லாம் ஆகல சார், ஒரு ரேப் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நல்ல தமிழ் வரிகள்ல ஒரு பாடல் பண்ணணும்ன்றது ஆசை இருக்கு, அண்ட் வந்து ஆக்டிங்ல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், சோ எல்லாமே நான் பண்ணுவேன் சார்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. உங்க பாட்டுல ஒரு லைன் வரும் சார், தசவதாரம்ல ஓர் உயிர் கொண்டு பூமியில் இன்று 1000 பிறவி கொண்டாய் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு 100 பிறவியாச்சும் எடுத்துடணும் ஏதாச்சும் கேரக்டர் எல்லாம் பண்ணி அப்படின்ற ஆசை இருக்கு சார்.
அண்ட் ஒரு வழியா எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த டாபிக் முடிஞ்சு போச்சா, வாங்க இப்போ அடுத்த டாபிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வாரம் கேப்டன் கிடையாது, எல்லாருமே கேப்டனா செயல்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீட்டில் அஸ் அ கேப்டனா இவர் வந்து ரொம்ப பொறுப்பா இருந்தாரு. யார் வந்து இந்த வீட்டில் கேப்டனா பொறுப்பு இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தினேஷ் பேர் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த மனுஷன் மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தாப்புல. ஏன்னா இந்த வாரம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ரவுண்டுங்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி வரும்போது எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸை போய் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மனுஷன் மட்டும்தான் போய் அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கணுமேன்றதுக்காக கிச்சன்ல போய் நின்று டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப அனுசரிச்சுக்கிட்டாப்ல அப்படிங்கறத எல்லாருமே கண் கூட பார்த்தாங்க. அதை விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தினேஷ் பேரை சொல்லி பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாங்க. அண்ட் தினேஷ்க்கு அடுத்தபடியா விஜயும் ரொம்ப பொறுப்பா இருந்தாப்ல. தினேஷ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தது வந்து விஜய் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரை வந்து சொன்னாங்க. அண்ட் பொறுப்பு இல்லாம இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே அர்ச்சனா பேர் தான் வந்து சொன்னாங்க. அண்ட் என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதை வந்து நேற்று எபிசோட்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு அதை எடுத்துக்கூடும் இதை எடுத்துக்கூடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிடுறாங்க. அண்ட் வந்து இவங்க போய் ஒரு வேலையை பார்க்கறதுக்கு மேல மற்றவங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, அதாவது இந்த பாத்திரத்தை எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாமே அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து ஏன் அவங்க அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்களே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது ஒரு நல்ல கேள்விங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லி காட்டுறாங்க சார், நான் இன்னைக்கு 8 தக்காளி வெட்டிட்டேன், நான் வந்து 1/4 மணி நேரம் பாத்திரம் கழுவிட்டேன், ஓகே இல்ல ஒண்ணும் இல்ல தப்பு இல்ல. இன்னொரு விஷயம் சார், இந்த சாப்பாடு எடுத்து வச்சிருங்க, எடுத்து வைங்க போதும். அண்ட் இது அர்ச்சனா கிட்ட கேட்கும்போது அர்ச்சனாவே ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சார் ஆமா சார், இந்த வாரம் முழுக்க நான் தான் ரொம்பவே கம்மியா வேலை பார்த்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வரும்போது நான் அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுனால நான் அவங்க கிட்ட பேசி ரொம்ப ஜாலியா ஃபன்னா ஏதோ எங்க வீட்டில் வாழ்ந்த மாதிரி ரொம்பவே ஜாலியா இருந்துட்டேன் சார். ஸோ அதனால தான் இந்த வேலை பக்கமே போகாம இருந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த டீம் ஏ இருக்கு இல்லையா, பாத்தியா என்னென்ன கதை சொல்ற மாதிரி, ஏதோ இந்த வாரம் மட்டும்தான் அவன் வேலை பார்க்காத மாதிரியும் ஏதோ ஜாலியா சுத்திட்டு இருந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டிட்டு இருக்கா பாருன்ற மாதிரி எல்லாருமே சுத்தி சுத்தி ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லா எல்லாரோடையும் கலகலகலன்னு இருந்தது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ட் இதுல ஹைலைட்டான விஷயமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சரவணன் விக்ரம் இருக்கா இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் டைமா இந்த சீசன்ல கம்மியா வேலை பார்த்ததுல மாயா பேரை வந்து சொன்னாப்புல. அதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. பரவாயில்லையே, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டியாச்சும் ஒரு நெகட்டிவ் விஷயத்துல மாயா பேரை சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்ப கூட மாயோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஓ போன வாரம் உங்க ஃபேமிலில இருந்து வந்து சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீ என் பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, அப்போ நீ ஏஜென்ட் குரூப்ல இருந்து வெளியே போயிட்ட அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச பொறுப்பு கம்மியா இருக்க மாதிரி இருந்தது வந்து அர்ச்சனாவும் மாயாவும் சார், ரெண்டு பேரு. அண்ட் இதுல மொத்த பேருமே தினேஷை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மனுஷனும் பயங்கரமான வேலை பார்த்திருக்காரு, அது எல்லாமே ஓகே தான். பட் தினேஷை கூப்பிட்டு கமல் சார் கேட்கும்போது அவர் சொல்றாப்புல, அதாவது அர்ச்சனா வந்து வேலை செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க சார், ஆனா நம்ம கூப்பிட்டு அர்ச்சனா இந்த வேலையை பாருன்னு சொன்னா அந்த புள்ள பார்க்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்ச்சனாக்கு ஏதோ பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த வேலையை பாருமா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் கேப்டன்சியா? இந்த வாரம் முழுக்க எல்லாரையுமே கேப்டன் சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ தானா வந்து நான் என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி கேட்டு வேலை பார்க்கறதுக்கு பேர் கேப்டன்சியா அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல எதுக்காக இவ்வளவு பெரிய முட்டு வந்து அர்ச்சனா கொடுத்தாருன்னு தெரியல. அண்ட் இதுல நெகட்டிவா யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வழக்கம் போல விசித்ரா மேம். இந்த இதுல யாருமே விசித்ரா மேம் பேரை சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் விசித்ரா மேம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல கூட கிடையாது. அதுக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே பொறுப்பா கிச்சன் ஏரியால வந்து எல்லா வரையும் நடந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த வாட்டி விசித்ரா மேம் அந்த வேலையை கூட பார்க்கல. ஸோ அதனால சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ப. ஸோ தினேஷ் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போற வரைக்கும் நெகட்டிவா ஒரு கேள்வி அப்படின்னா, எப்படினாலும் நான் விசித்ரா மேம் பேரை கஷ்டப்பட்டாச்சு கொண்டு வந்து பேசிடுவேன் அப்படிங்கிறதுக்காகவே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. பொறுப்பு இல்லாம அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆக்சுவலா எல்லாரும் அர்ச்சனா சொன்னாங்க, கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொன்னா செஞ்சிருவாங்க சார். விசித்ரா மேம் வந்து எப்பவுமே எல்லாத்துலயும் வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. பிக் ஹவுஸ்ல வந்து அவங்க அதை கொஞ்சம் ஒரு கேப்டன்சி எடுத்து பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஒரு வழி எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கமல் சார் பிரேக் விட்டு போயிட்டாரா. அங்கேருந்து அர்ச்சனா வந்து, எல்லாரும் என் பேரை சொல்றீங்க, நான் எத்தனை நாள் உப்புமா செஞ்சு போட்டிருப்பேன், எத்தனை நாள் பூரி கிழங்கு செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆமா நீயே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, இப்போ எல்லாரும் உன் பேரை சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது விசித்ரா மேம் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதாவது அர்ச்சனா, நீ போய் வேலை பார்க்குற கரெக்டு தான், பட் நீ வேலை பார்க்கறது எப்படி தெரியுமா இருக்கு, சட்டியை கொண்டு வந்து கொடுங்க,
லைட்டர் எங்க காண, லைட்டர் எடுத்து வாங்க, அந்த கடுகு எங்க கொண்டு வந்து போடுங்க, அந்த இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு நீ நின்று எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பேரையும் வேலை வாங்கிடுற. ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னா மொத்த வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு பார்க்கணும். ஆனால் நீ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கமா அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு தினேஷுமே ஆமா நீ அப்படி தான் பண்றன்றத ஓப்பனாகவே அர்ச்சனா கிட்ட சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி ஓகேமா, இனிமே நான் அந்த மாதிரிலாம் பண்ணாம நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு போனாங்க. பாத்தியா, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றதே கிடையாதுன்னு சொல்லி சொன்னோன்னே, இல்ல இது நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுட்டும் போனாங்க. டபுள் ட்ரிபிள் வேலையாயிடுது, நிறைய பேருக்கு வேலையாயிடுது நீ வேலை செய்யும் போது. அந்த கல்லை எடுத்து கொடுங்க. By the way, where's sugar? அப்புறம் where is the lighter? அது நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் சீரியஸா எடுத்து இதுல பேசுவீங்கன்னா ஓகே ஃபைன். இதுக்கு தான் பயந்தாங்க. ஆமா. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அந்த லூப் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமான கேம் விளையாடுனீங்க இல்லையா, அதுல இருந்தே ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல யார் வந்து மென்டலி ஃப்ரீஸ் ஆகி வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லூப்ல போயிட்டு இருக்காங்க, பண்ணதையே திருப்பி சொன்னதையே திருப்பி சொல்ற ஆள் யாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிற ஆளே வந்து பூர்ணிமா தான் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி விஷ்ணு வேற அப்படி எட்டி பார்த்து அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாரா, கமல் சார் பார்த்தாப்ல. சரி ஓகே, பூர்ணிமா பார்த்தா சிரிக்கிறா போல இருக்கு, ஃபர்ஸ்ட் இவனே எழுப்பி கேட்டலாம் சொல்லிட்டு, விஷ்ணு என்ன நம்ம சிரிக்கலாம் சிரிக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சார் இந்த ஃப்ரீஸ்ன்ற மாதிரி யாருமே இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, ஃப்ரீஸை விடுங்க, இந்த லூப்ல பூர்ணிமா பேர் தானே சொல்ல போறீங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டாப்ல. நம்ம எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி பூர்ணிமாக்கு ரெஸ்ட் விட்டுட்டு விசித்ரா மேம் பேரை சொல்லிட்டாப்ல. இது விசித்ரா மேம் சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆகிடு, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருக்க மனுஷன் என்ன சொல்றாருன்னு கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்ட உடனே, அதாவது சார் இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள ஒரு 3 சண்டையை போட்டுருவாங்க சார், எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சு போட்டுறாங்க சார். இதை ஒரு வாரம் இல்ல எல்லா வாரமும் லூப்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது அந்த மாதிரி பண்றது அவங்க கிடையாது, அதை பண்றதே விஷ்ணு தானே. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் சண்டையை போடுவாப்புல, அண்ட் வீக்கெண்ட் எபிசோட் வரும்போது அப்படியே சாஃப்ட் ஆகி வேற மாதிரி ஒன்று பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாரு. இப்போ இதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் பண்றதை எடுத்து விசித்ரா மேம் அள்ளி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் மீறி கமல் சார் அந்த டாபிக் சொல்லும் போதே இந்த மனுஷன் மைண்டுக்குள்ள பூர்ணிமா பேர் வந்தா சிரிச்சிட்டாப்புல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பூர்ணிமா பேரை சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, வேணாண்டா விசித்ரா மேம் பேரை சொல்லி ஏதாச்சும் ரீசனை சொல்லி விட்டுருவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒரே லூப்ல செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? மேம் சொல்லுங்க சார். வாரம் அந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க சார், அந்த கேஸ்ல மாட்டுறவங்க. சோ அந்த விஷயங்கள் இவங்க லூப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த தினேஷ் இந்த லூப்ல இருக்கிறது வந்து ரவீனா தான், கக்கப்பு சிரிச்சிட்டு இருக்குது, எனக்கு லூப்ல காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது உங்களுக்கு மட்டும் இல்ல சார், எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் கமல் சார் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, கேரக்டர்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குழந்தைத்தனம் அப்படின்ற விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா சார், அதை இப்போ வரைக்கும் லூப்ல பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் ஃப்ரீஸ்ல யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்ரம் பேரை சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே கிடையாது சார், ஒரே மனநிலையில தான் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ரவீனாட்ட, ஒரே மாதிரி அந்த லூப் மோட் மாதிரியே இருக்கும். ஃப்ரீஸ் மோடுக்கு வந்து நான் விக்ரம் சொல்லலாம். அண்ட் அடுத்ததா விக்ரம் இருந்துச்சு, ஃப்ரீஸுக்கு வந்து நான் நிக்சன் பேரை சொல்றேன் சார், என்ன பாசிட்டிவ் வே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான், அதுல தப்பு இருந்துச்சுன்னா திருத்திப்பான். இதே தான் சார் ஸ்டார்டிங் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரீஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்ததா லூப்புக்கு வந்து விஷ்ணு பேரை சொன்னாப்ல. அண்ட் விஷ்ணு வந்து விசித்ரா மேமுக்கு என்ன ரீசனை சொன்னாரோ அந்த ரீசனை எடுத்து அப்படியே விஷ்ணுக்கு சொன்னாப்ல. அதாவது மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு சண்டையை போட்டு அப்படியே ஃப்ரைடே எபிசோடு வருதுன்னு ஒரு சாஃப்ட் மோடுக்கு மாதிரி வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இதையே தான் மனுஷன் லூப்ல பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. அதை வந்து சரவணிக்கும் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. வீக்கோட ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சண்டை போட்டு மாதிரியான ஃபேஸ்ல இருப்பாரு. நீ வேணா சண்டைக்கு வா, எப்படி வீக்கெண்டு கிட்ட நெருங்கும் போது சாஃப்டான ஃபேஸ் காட்டி எல்லாத்தையும் சாரி சொல்லி அப்படியே மாறிடுவாரு. நீ யாரு நான் யாரு, ஒரு தாய் பிள்ளை, ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம், பாக்குறேன் என்ன அதிகமா நினைக்க மாட்டா. இது ஒவ்வொரு வீக்குமே நடந்துட்டே இருந்தது. அண்ட் அடுத்த மணி வந்து ஃப்ரீஸ்னு பார்த்தா எல்லாருமே ஃப்ரீஸ்ல தான் சார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லூப்ல வந்து விஷ்ணு பேரை சொன்னாப்ல. பட் டிஃபரண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேம் 24 மணி கேமை பத்தியா யோசிக்கிறாரு, கேமை பத்தியா சார் பேசுறாரு, நான் தூங்கிட்டு இருந்தாலும் போர்வைக்குள்ள வந்து கேம் பத்தி பேசுறாரு சொல்லிட்டு பயங்கரமா பழம்பிட்டு இருந்தாப்ல. லூப்னா நான் விஷ்ணுவா சொல்லுவேன் சார், கேம் மட்டும் தான் சார். பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருந்தாலும் திடீர்னு உள்ள போந்து, அப்புறம் என்ன கதை யார் போவா நினைக்கிற அப்படின்னு திடீர்னு என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான், ஆடா பாவி. அண்ட் அர்ச்சனா வந்து விக்ரம் வந்து ஃப்ரீஸ் மோட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா அண்ட் பூர்ணிமா தான் லூப்ல இருக்காங்க. மாயாவுடைய லூப்ல பூர்ணிமாவும், பூர்ணிமாவோட லூப்ல மாயாவும், இவங்க 2 பேரும் சார் மாறி மாறி இருக்காங்கன்றத ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டாங்க. பட் யாராச்சும் எந்திரிச்சு மாயா பூர்ணிமா பேரை சொல்லிட்டாலே மாயா மூஞ்சி ஒரு போக்கு போகும் இல்லையா, அந்த போக்கு இங்கேயும் போச்சு. லூப் வந்து நான் மாயாவையும் பூர்ணிமாவையும் சொல்லுவேன் சார். மாயா வந்து பூர்ணிமாவோட லூப்லயே இருக்காங்க, பூர்ணிமா வந்து மாயாவோட லூப்லயே இருக்காங்க சார்.
அண்ட் அடுத்ததான் விஜய் எந்திரிச்சு மாயா வந்து ஃப்ரீஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மாயா போட்டு என்னதான் அடிச்சு டவுன் பண்ணாலுமே இந்த வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது. அந்த என்டர்டைன்மெண்ட்டை ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது மாயா இந்த வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் 50 days அதை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பயங்கரமா என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நெக்ஸ்ட் 50 daysக்கு அப்புறம் அவங்க என்டர்டைன்மெண்ட் எங்கேயாச்சும் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா கேள்விக்குறி தானே. அண்ட் ரவீனா வந்து லூப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஷோல ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில இல்ல சார். சோ அதனால அவங்க லூப்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. I would tell Ravina sir, இந்த லூப் எப்படினா சார், she wants to do something but she doesn't know what to do மாதிரி சார். எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு கூட தெரியல. அடுத்த ரவீனா வந்து விக்ரம் தான் சார் ஃப்ரீஸ், அண்ட் விஷ்ணு வந்து கேம்னு சொல்லி கேமை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதனால அவர் அந்த லூப்ல இருக்காருன்ற மாதிரி ஆல்ரெடி மணி சொன்ன ரீசன் தான் இவங்களும் சொன்னாங்க. அண்ட் அடுத்த விசித்ரா மேம் வந்து ரவீனா வந்து ஃப்ரீஸ்ல இருக்கா, அண்ட் லூப்ல இருக்கிறது வந்து விஷ்ணு தான். ஆல்ரெடி எல்லாரும் சொன்னாங்க இல்லையா கேம் சொல்லி கேமை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு, அந்த ரீசன் தான் இவங்களுமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் விஷ்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. சார் நான் சொன்னேன்ல சார், லூப்பு ஒருத்தவங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க அதை அட்டாக் பண்ணுவாங்க சார், அந்த லூப்பு தான் சார், நான் லைவாவே காமிச்சிட்டேன் பாத்தீங்களா சார் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. விஷ்ணுவை தான் சார் சொல்லுவேன், என்ன சொன்னதுனால இல்ல, போட்டு படுத்தி எடுத்துட்டா சார், யார் போவாங்க சொல்லுங்க. நான் சொன்னல சார் லூப்பு அது இதுதான் சார். அண்ட் அடுத்த பூர்ணிமா வந்து நிக்சன் தான் ஃப்ரீஸ்ல இருக்காரு, அவர் என்ன விஷயத்த பண்ண வந்தாரோ அதுல ரொம்பவே போக்கஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா சொல்லிட்டு, அண்ட் அடுத்த மாயாக்கு விஜய் சொன்னார் இல்லையா, அதே ரீசன் தான். என்னதான் அடி வாங்கினாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க, மறுபடியும் அடி வாங்குறாங்க, மறுபடியும் பவுன்ஸ் பேக். இந்த லூப்லயே வந்து மாயா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லூப் வந்து விஜய் சொன்ன மாதிரி மாயா சார், அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க, திடீர்னு செம ஆக்டிவ் ஆயிடுறாங்க. நல்லா காக்காபுடி என்ன பிடிச்சாலும் ஒண்ணும். ஆக மொத்தத்துல கமல் சார் இந்த டாபிக்கை எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் இது வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஒரு சில பேரை தவிர்த்து இதுலயுமே நாங்க பாசிட்டிவா தான் ரீசன் சொல்லுவோன்ற மாதிரி அதையும் ஒரு பாசிட்டிவான கேமா மாத்தி விட்டாங்க. அந்த அடுத்த மாயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மோட்ல இறங்கி ஃப்ரீஸுக்கு வந்து மணி பேரை சொன்னாப்ல. என்ன ரீசன்னா, மணி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, எந்த கேம்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம அப்படியே தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண் கூட பார்த்துருப்பாங்க மணியோடைய கேம்ல ஒரு சின்ன ஹைக் இருக்கு அப்படிங்கிறத. அவருடைய கேப்டன்சில கூட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, எந்த விதமான குறையுமே இல்லாம அந்த கேப்டன்சி அவர் பண்ணி கொடுத்துருக்காப்ல. பட் அதெல்லாம் வந்து மாயா கண்ணுக்கு தெரியல போல இருக்கு, மறுபடியும் அவங்க அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்கன்றத நேத்து ரவீனாவை முழுக்க மணி கண்ட்ரோல்ல வச்சு அவங்க கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்பவே தெரிஞ்சு போச்சு. வீசா இருக்கிறது நான் வந்து மணின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தேனோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பட் அதே விஷயம் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த லூப்ல இருக்க வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் ஒரு கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. ஒரு வாரம் அன்பு, ஒரு வாரம் வந்து சாஃப்ட், இந்த மாதிரி வாரம் ஒரு கெட்டப் போட்டுட்டு இருக்காரு. பட் எல்லாமே வந்து லூப்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இதை நீ சொல்லலாமா, 50 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மூஞ்சி, 50 டேஸ்க்கு அப்புறம் வேற மூஞ்சி, நீ தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்ப அது லூப் இல்லையா? லூப் வந்து விஷ்ணு அவர் இந்த வாரம் நான் அன்பு வாரம், போன வாரம் நான் கோவ வாரம், அதுக்கு முந்தின வாரம் நான் சந்தோஷ வாரம், வாரமா ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு சார். அண்ட் அடுத்த நிக்சன் வந்து தினேஷ் வந்து ஃப்ரீஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்டார்டிங் இருந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ணதே தான் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் பாசிட்டிவா தான் பண்ணிட்டு இருக்காரு மாதிரி பாசிட்டிவ் வேலை வந்து சொல்லிட்டு, விஷ்ணு வந்து எல்லாரும் சொன்னதான் கேம்னு சொல்லிட்டு கேமை பத்தி தான் பேசிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு கூட வந்து கமல் சார் வந்து பசியில வருவாரா இல்ல டயட்ல வருவாரா, எத்தனை எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆனா லூப் வந்து அந்த கேம் விஷயம் வந்து லூப் சார். இந்த வர யாரு எத்தனை முட்டை சார் பசியா வந்திருப்பாரா, டயட்ல இருக்க கேட்கலாமா, கேமை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பார் சார். ஆல்ரெடி கமல் சார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் எடுத்து வந்து இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை நாங்க எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாவே எல்லாரும் பேசி பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி விட்டாங்களா. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம நாமினேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் போடாப்ல. சரி ஓகே, அதையாச்சும் ஈஸியா முடிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்தா அதை வச்சு நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஆனவங்க எல்லாம் ஒன்னா உட்கார வச்சுட்டு இந்த 3 பேர்ல யார் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க, யார் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்ல. அண்ட் விக்ரமுடைய ஃபேமிலி உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் விக்ரம் கிட்டே சில சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியுது. முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாப்ல. கிட்டத்தட்ட டீம் 7ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ ஒருவேளை அடுத்த வாரம் இந்த வீட்டில் வந்து விக்ரம் இருந்தார் அப்படின்னா சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து யாரெல்லாம் சொன்னாங்கன்னா, டீம் B ல இருக்கிற தினேஷ், அர்ச்சனா, விஷ்ணு, மணின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அந்த விஷயத்தை தான் வந்து சொன்னாங்க. அண்ட் டீம் A ல இருக்கவங்க எல்லாருமே விசித்ரா மேம் பேர் தான் வந்து சொன்னாங்க. விஜய் சொன்னாப்ல இவ்வளவு தூரம் வந்து விசித்ரா மேம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் வரதையும் நான் பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் இருந்துச்சு. விச்சு மேம் சார் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க சார், இதுக்கு மேலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கணும் சார்.
அண்ட் பூர்ணிமா வந்துச்சு ஃபினாலே வர வரைக்கும் இவங்க போறதை நான் கண்கூடா பார்க்கணுங்கிற மாதிரி பயங்கரமா போகுது. தன்ன உடனே மாயா வந்துச்சு கண்டிப்பா போகணும் சார், விசித்திரமும் கண்டிப்பா ஃபினாலே வரைக்கும் போகணும், ஃபினாலேல ஏன் கூட அவங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தான் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் சைடுல இருந்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, சரி ஓகே இது காமெடி தான்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி. ஃபினாலேல ஏன் கூட நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார், அதனால கண்டிப்பா விசித்ரா மேம். அடுத்தல நிக்சன் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா ரவீனா பேரை வந்து சொன்னாப்புல. ஒரு வழியா எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இன்னும் நான் இதை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்குலாம் விருப்பம் இல்லை, நான் நேரா காடையே காமிச்சிரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விக்ரம் காடை தான் வந்து காமிச்சாப்புல. ஆனா விக்ரம் அதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா அந்த மனுஷன் மனசுக்குள்ள எப்படி நம்ம தான் டைட்டில் வின் பண்ணுவோம் நேத்தெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் பேச பேச ஆடியன்ஸ் கிளாப்ஸ்லாம் வந்துச்சு, நோட் பண்ணியா எப்படி நான் நாளைக்கு சேவ் ஆயிடுவேன், நான் ஃபினாலே வர வரைக்கும் வந்து கமல் சார் கையை பிடிச்சி தூக்கி நான் டைட்டிலே வின் பண்ணிடுன்ற அளவுக்கு உள்ள மனசுக்குள்ள ஆசையெல்லாம் வளர்த்ததுனால தான் BB7 டைட்டில் வின்னர் சரவண் விக்ரம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் அப்படியே ஓடி இருக்கும். ஸோ பயங்கர ஷாக்கிங். இது வரைக்கும் எல்லாருமே போகும்போது ரொம்ப கேஷுவலாக தான் வெளியே போனாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்கோட வெளியே போன ஒரு மனுஷனா அது சரவண் விக்ரம் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. வாங்க பேசலாம். அண்ட் இதுல ஹைலைட்டே மாயாவோட ரியாக்ஷன் இதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு தேவைதான்டா தேவைதான், அதாவது நீ என்கிட்ட இருந்து விலகி போன பாத்தியா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாத்தியா, என் ஃபேன்ஸ்லாம் உன்னை சும்மா விடுவாங்களா, இவ்வளவு நாள் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே நான் தான், இப்போ உங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ என்னையே பகச்சிக்கிறியா, என் ஃபேன்ஸ் உன்னை சும்மா விட்டுருவாங்களா, பார்த்தல எப்படி வெளியே தூக்குனாங்கன்னு பார்த்தல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கௌரவமா மூஞ்ச வச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சரவண் விக்ரம் வந்து எல்லாரை பத்தி நான் சொல்றேன்ற மாதிரி எல்லாரையும் பத்தி சொல்லிட்டே இருந்தாப்புல. அப்போ வந்து மாயா பத்தி சொல்லும்போது, அதாவது இந்த ஒரு வாரம் நான் மாயா கிட்ட பேசாம போயிட்டேன், அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே நான் வெளியே போய் மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் அந்த மனுஷன் வந்து பேசினாப்புல. அப்போ கூட இவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட மாயாவோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. போன வாரம் வரைக்கும் அவ கூட எனக்கு இருந்த பாண்ட் வந்து அது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. அந்த எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரவண் விக்ரம் வெளியே கிளம்பிட்டாப்புல. அந்த நேரத்துல பூர்ணிமா நிப்பாட்டிங்க வா என்கிட்ட ஒரு ஜோக் இருக்கு கேட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்க வீட்டுல இருந்து வந்து சொன்னாங்க அதனால நீ இப்படி ரியாக்ட் பண்ண அதெல்லாம் ஓகே தான், பட் நீ வெளியே போய் ஷோ பார்த்தனோ ஏன் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவ இது அப்படி இல்லை இது இப்படி இருந்திருக்குன்ற மாதிரி. ஸோ நீ வெளியே போய் ஷோ பாருன்ற மாதிரி பயங்கரமான காமெடிலாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மனுஷன் வெளியே போய் ஷோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் உங்க 2 பேர் மூஞ்சிலையும் முழிப்பாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். நீ போய் பாரு, நீ உங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவ. அண்ட் விக்ரம் வெளியே போறதுக்காக டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போது சரவண் விக்ரம் அந்த நேரத்தில் 2 பேஜ் இருந்தாப்புல. இந்த கேப்ல மாயா போயிட்டு வெளியே யார் யார் இருக்கா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பாட்டு இருந்தாங்களா. உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, இங்க பாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே பிடிச்சி ஒன்னையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவேன், இந்த மாதிரி வேலைலாம் இன்னொரு வாட்டி பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வான் பண்ணி விட்டாப்ல. மாயா திரும்ப அப்படி செய்ய வேண்டாம். I'm counting on you not to do that. ஓகே பிக் பாஸ் சாரி. அப்புறமா ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி நேரா ஸ்டேஜுக்கு வந்தாப்ல. அப்ப கமல் சார் கேட்டார், சரி ஓகே எங்கப்பா தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதாவது நிறைய இடத்துல பேசிருக்கலாம் பேசாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருந்து வந்தவங்களும் சொன்னாங்க. சோ அதுதான் சார் தப்பா போயிடுச்சுன்ற மாதிரி அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. எங்க மிஸ் ஆச்சு, நிறைய இடங்கள்ல பேசாம அமைதியா இருந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே அவனோட பயண வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டு அதை போட்டு விட்டாங்க. அதுல கூட கிளைமேக்ஸ்ல எடிட்டர் என்ன வேலையை பார்த்திருக்காப்ல, BB7 டைட்டில் வின்னர் சரவண் விக்ரம் அப்படிங்கறதோட தான் முடிச்சாப்ல. அதை பார்க்கும்போது அவருக்கே பயங்கர பூரிப்பாயிடுச்சு போல இருக்கு. அண்ட் அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன புரிதல் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மொத்த ஷோலையும் நம்ம சண்டை போட்ட ஒரே ஒரு ஆள் வந்து அர்ச்சனா தான். ஸ்டார்டிங்ல அது வந்து ஒரு வீக்கான ஒரு ஆளுன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஆளை மட்டும் தான் போட்டு அடிச்சிருக்குமான்றது அவர் மனசுல நல்லா பதிஞ்சிச்சு போல இருக்கு. கமல் சார் வந்து உள்ள கூட்டு போனாப்ல, அகம் டிவில எல்லாத்தையும் பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதாவது நான் வந்து இந்த குறும்போட மூலியமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், அர்ச்சனா கிட்ட மட்டும் சண்டை போட்டதுக்கு பதிலா உங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டிருந்தா நேரத்துக்கு நான் டைட்டில் வின்னரே ஆயிருப்படப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்புனாப்ல. நல்ல வேலை லேட்டா புரிஞ்சாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்து உடனே புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அர்ச்சனா கூட தான் அதிகமா சண்டை போட்டிருக்கேன். இதுல அர்ச்சனா கூட மட்டும் தான் சண்டை போட்டிருக்கேன், எல்லாரும் கூடயும் போட்டிருந்தா நேரம். அண்ட் ஃபைனலா நீங்க யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது கூட எனக்கு மனசு வர மாட்டேதுடா, ஏன்னா டெய்லி நைட்டு போய் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் திரும்பவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி காமிச்சாப்ல. யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான், இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன்னா நைட்டு பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் சரவண் விக்ரம் சொல்லி
அண்ட் அப்புறமா இப்ப பாரு நான் இங்க இருந்து போறதுக்குள்ள எவ்வளவு நாசுக்கா சான்ஸ் கேட்கறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த உத்தம வில்லன் படம் பார்க்கும்போது அது இந்த பையன் கேட்ட நான் பண்ணிருந்தா செம்மையா இருக்கணும் எத்தனையோ தடவை தோணி இருக்கு சார். ஸோ வந்து உங்க படத்தில் நான் நடிச்சே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நாசுக்கா சான்ஸ் கேட்கறது அவரே புரிஞ்சுக்கிட்டாப்ல. பாத்தியா இப்படி நான் கூட சான்ஸ் கேட்டது இல்லடா, இவ்வளவு நாசுக்கா சான்ஸ் கேட்கறியான்னு சொல்லிட்டு சரி ஓகேப்பா வாழ்த்துக்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ கிளம்பு நான் இப்படி கிளம்புறேன்ற மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டாப்ல. ஒரே ஃப்ரேம்ல நம்ம 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும் சார். யாருமே இப்படி சான்ஸ் கேட்டதில்ல. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கப்புறமா மாயா உள்ள இருந்துட்டு டீம் ஏல இருக்கவங்க எல்லாம் பாத்தியா, அதாவது விக்ரமுடைய கேமுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க வீட்டுல இருந்து சொன்னது அவங்க நம்பிக்கிட்டு அது இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வீட்டுல விக்ரம் இருக்கும் போதே அவங்க வீட்டாட்கள் உள்ள வரதுக்கு முன்னாடியே டீம் பில இருக்கிற எல்லாருமே மாயா குரூப்ல இருந்து வெளியே வந்து உன்னோட இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறான்னு பல தடவை சொன்னாங்க. பட் இருந்தாலும் என் வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொன்னாதான் நம்புவேன்னு சொல்லிட்டு மனுஷன் நம்பிட்டு இருந்தாப்ல. பட் அதை கூட மாயாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையாமா. அண்ட் இன்னொரு பக்கம் மணி சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது விக்ரம் போகும்போது கூட மாயா கிட்ட வந்து எவ்வளவு கேஷுவலா ஹக் பண்ணி கை கொடுக்கலாம், பட் அந்த இடத்துல கூட மூஞ்ச சுளிச்சிட்டு மாயா போனது வந்து என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே விக்ரம் வந்து மாயா பத்தி தப்பா பேசியே விட்டு கொடுத்தோ பேசுனதே கிடையாது. அவ்வளவு நல்ல பையனா இருந்திருக்கான். பட் அவங்கிட்ட போய் மாயா அப்படி ரியாக்ட் பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஆடியன்ஸா நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீலை அப்படியே வந்து மணி அங்க சொல்லிட்டு இருந்தாப்ல. அவன் ஹக் பண்ணும்போது ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. இத்தனைக்கு அவன் விட்டு கொடுக்காம தான் பேசினான், கூட விட்டு கொடுக்காம தான் பேசினான். நல்ல பையன்பா. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி இன்னைக்கு எபிசோட ஓட்டுறதுன்னு தெரியாம ஒரு 4 டாபிக் எடுத்து வந்து பேசி அண்ட் அது மட்டும் இல்லாம டைட்டில் வின் பண்ணக்கூடிய மனுஷனை இந்த வாரமே எவிக் பண்ணி அமுச்சு விட்டாப்ல. அண்ட் மீதி இருக்கிற வாரத்திலேயாச்சும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே அதுக்கப்புறம் அந்த பொட்டி டாஸ்க் அது இதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த 3 வாரத்தை ஓட்டினாங்க அப்படின்னா நம்மளும் ஓகேப்பா கடைசி 3 வாரமாச்சு, அதாவது ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, நடுவில் தான் கொஞ்சம் மொக்கையா போச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இந்த சீசன் வந்து முடிச்சிடலாம். ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.